உள்துறை செயலாளர் மரியாதைக்குரிய அமுதா ஐஏஎஸ் அவர்கள் 20 நபருக்கு ஒரு காவல்துறை வீதம் 500 காவலர்களை நியமித்தோம் என்று அவர் உளறினார். ஏடிஜிபி ஆசீர்வாதம் அவர்கள் என்ன சொன்னார்னா, ஆமாம் நாங்கள் 20 பேருக்கு ஒரு வீதம் நாங்கள் காவல்துறை பலப்படுத்தி இருந்தோம்னு சொன்னீங்க. ஆனால் நேற்று தமிழ்நாடு முதலமைச்சர் சட்டசபை பேரவை கூட்டத்தில் 606 காவல்துறையை நாங்கள் நியமிக்கிறோம் என்று இரட்டை வேடம் போட்டுக்கொண்டு பேசுகிறார்கள். இதில் இப்போ உள்துறை செயலாளர் சொல்வது உண்மையா, முதலமைச்சர் சொல்வது உண்மையா? இதை யாரை நம்புவது? யார் பக்கம் மக்கள் நிற்பது? ஆக திட்டமிட்டு இது ஒரு இனப்படுகொலை என்றுதான் நாங்கள் பார்க்கிறோம். 41 பேரும் தமிழர்கள், தமிழ் குழந்தைகள். நான் கேட்டாங்களே தாவேக்கா அரைக்கம்பத்தில் கொடி பறக்குமான்னு கேட்டாங்க, பறந்துச்சான்லாம் கேட்டாங்க. விஜயை எதிர்த்து சுவரட்டியெல்லாம் ஓட்டினாங்க மாணவர் கழகம்ங்கிற பெயரில். உங்களுக்கு சொல்லுவேன், திட்டமிட்டு இவர்கள் நாடகம் நடத்துகிறார்கள். லட்சக்கணக்கான மக்களை இழந்ததற்கு பிறகும் கூட புலிக்குடி கம்பீரமாக காற்றில் பறந்ததை நாம் பார்த்திருக்கிறோம். அது மாதிரி தான் இன்னைக்கு தமிழக வெற்றி